வணக்கம், இட்ஸ் மீ அனிஷ், யோர் ஃபேவரட் கெமிஸ்ட்ரி எஜுகேட்டர். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது Xylem CBSE SSLC சேனல். ஐ ஹோப் என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒன் ஷார்ட் சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் ஃபைன். லிமிட்டடாக சில ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் கொஞ்சம் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வேறு வழி இல்லை. நீங்கள் அதோட அந்த கான்செப்ட் எல்லாமே நீங்கள் எங்கே படிப்பீங்கன்னா +1 +2 சாப்டர்ஸில் தான் நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ ஹியர் இங்கே கொஞ்சம் லிமிட்டட் நம்பர் ஆஃப் கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேவா? ஸோ பார்க்கலாம் இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் சாப்டருக்குள்ளே என்ட்ராகலாம். ஓகே, ஸோ ஹியர் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஷனுக்கு போவதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாஸ்ட்டாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அண்ட் நம்ம செஷனுக்கான அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் சிலபஸ். இப்போது இந்த சாப்டரோட சிலபஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா properties of metals and non-metals, then reactivity series, formation and properties of ionic compounds, basic metallurgy processes and corrosion and its prevention. Okay, so இது எல்லாமே வந்து இங்கே இந்த டாப்பிக்கில் இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான சில டாபிக்ஸ். ஓகே, இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான சில டாபிக்ஸ் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் போனீங்கன்னா இந்த பிடிஎஃப்ஸ் வந்து ஆக்சசபிள் தான். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் பார்த்துருப்போம், ஆசிட் பேசஸ். ஓகே, ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட். அந்த சாப்டரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு என்னென்னா ஒரு சப்ஸ்டன்ஸை 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க பேஸ்ட் ஆன் தேர் பிஹேவியர்ஸ். லைக் ஆசிட்ஸ், சில ஆசிட்ஸ், இன்னொன்று பேஸ் அண்ட் இன்னொன்று சால்ட் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ there are plenty of classification. ஓகே, ஒரு எலிமெண்ட்டை ஒரு காம்பவுண்ட்ஸை கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அந்த காம்பவுண்ட்ஸை நிறைய விதமான கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. அதில் ஒன் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஒரு எலிமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணும்போது தேர் பிளென்டி ஆஃப் வேஸ் இருக்குது. ஓகே, ஸோ நிறைய விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம், பட் அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வே என்னென்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ ஹியர் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்குள்ளே நீங்கள் போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் எஸ்பெஷலி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது மெட்டல்ஸ் மெட்டல்ஸ் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா சாலிடாக இருக்கும். ஓகே, நம்மளோட ரூம் டெம்பரேச்சரில். ஓகே, ரூம் டெம்பரேச்சர் அண்ட் நம்மளோட ரூம் ப்ரெஷர். ஓகே, நார்மல் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் ஒரு சாலிட் எப்படி இருக்கும்னா ஒரு மெட்டல் எப்படி இருக்குன்னா சாலிடாக இருக்கும். ஆனால் எக்ஸப்ட் நம்மளோட மெர்க்குரி. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி நம்மளோட மெட்டல் என்னன்னா மெர்க்குரி தான். ஓகே, இதோட கெமிஸ்ட்ரியோட சிம்பிள் என்னன்னு சொன்னீங்கன்னா Hgன்னு சொல்லுவாங்க. ஓகே, மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட். ஓகே, ஸோ இப்போ மெட்டல்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவுமே லைக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் இன் நேச்சராக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா மெட்டல்ஸில் மெட்டாலிக் பாண்டுன்னு ஒரு பாண்ட் இருக்கும். அந்த பாண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கிறனால தான் மெட்டல்ஸ் ரொம்பவுமே ஹார்ட் இன் நேச்சராக இருக்குது. பட் ஸ்டில் சில எலிமெண்ட்ஸில் மெட்டாலிக் பாண்ட் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அங்கே மெட்டல் அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக மாறும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம், பொட்டாசியம், சோடியம், இந்த எலிமெண்ட்ஸில் உங்களுக்கு மெட்டாலிக் பாண்ட்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிற காரணத்தினால இங்கே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டல் ஹேவ்ஸ் மெட்டாலிக் லஸ்டர். ஓகே, ஸோ லஸ்டர்னு என்னென்னா மினுமினுக்கக்கூடிய தன்மை. ஓகே, பார்த்தாலே கண்ணை கவரும் பேரழகுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் நம்ம லஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஷைனிங். ஓகே, ஸ்பெஷல் சொல்ல போச்சுன்னா ஷைனிங். ஸோ மெட்டல்ஸுக்கு வந்து இந்த ஷைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா மெட்டல்ஸ் ஆர் மெலியபிள். மெலியபிள்னா என்னென்னா ஒரு மெட்டல்ஸ் மேலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறீங்க. இந்த ஃபோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறனால அதோட ஷேப்பும் மாறும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லலாம் மெலியபிள்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மெட்டல்ஸ் ஆர் மெலியபிள். ஓகே, ஸோ கேன் பி பீட்டன் இன்டு டைனி ஷீட்ஸ். ஓகே, தின் ஷீட்ஸ், சின்ன நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதை தின் ஷீட்ஸாக கூட நீங்கள் மாற்றலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் டக்டைல். டக்டைலுக்கு மீனிங் என்னென்னா அதை பிடிச்சி லைக் அது ஒரு ஒயர் மாதிரி இழுக்க முடியும். ஓகே, ஸோ நல்ல ஒயராக. ஓகே, ஒரு கிராம். ஓகே, 1 கிராம் மெட்டல் எடுத்து வச்சுருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் ஒயர் ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அது ஒரு 1 கிலோமீட்டர். ஓகே, 1 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும். ஓகே, செலக்டிவாக சில மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெட்டல்ஸ்லேருந்து நீங்கள் லைக் பிடிச்சி இழுத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து மேபி ஒரு 500 மீட்டர்ஸுக்கு உங்களால் எடுக்க முடியும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா கோல்டை நீங்கள் நூலாக மாற்றணும்னு நினச்சிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன். ஓகே, 1 டீஸ்பூன் கோல்டு எடுத்து ஐ திங்க் அதை மோர் தென் கிலோமீட்டர் கணக்கில் நம்மளால்
அது நூலா மாத்த முடியும்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஹை மெல்டிங் பாயிண்ட்னா என்னன்னா, மெல்டிங் பாயிண்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம சாலிட் லிக்விடா மாறக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெல்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். ஒரு பர்ட்டிகுலர் பிரஷர்ல, பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர்ல சாலிட் லிக்விடா மாறுதுல்ல, அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மெட்டல்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, மெட்டல்ஸோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இங்கேயும் கொஞ்சம் எக்செப்ஷன் கேஸஸ் இருக்கு. ஏன்னா இங்க இந்த மெல்டிங் பாயிண்ட்டையும் யாரு தான் டிசைட் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட மெட்டாலிக் பாண்ட். ஸோ மெட்டல்ஸ்ன்னு நீங்க எடுத்துட்டீங்கனாலே, மெட்டல்ஸ்ல என்ன இருக்கும்னா, மெட்டாலிக் பாண்ட் இருக்கும். ஸோ அந்த மெட்டாலிக் பாண்ட் தான் அந்த மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டீஸை டிசைட் பண்ணும். ஓகே. ஸோ அந்த மெட்டாலிக் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அதோட பாயிலிங் பாயிண்ட்டும், மெல்டிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கும். அதே இது மெட்டாலிக் பாண்ட் வந்து வீக்கா இருந்துச்சுன்னா, அதோட பாயிலிங் பாயிண்ட்டும், மெல்டிங் பாயிண்ட்டும் கம்மியா இருக்கும். ஸோ அப்போ மெட்டல்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட்னா, ஓகே. ஸோ தே ஹேவ் ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட். நெக்ஸ்ட், எக்ஸெப்ட் கேலியம் அண்ட் சீசியம். ஓகே. இந்த 2 எலிமெண்ட் மெட்டல்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஓகே. ஈவன் நீங்க கேலியம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, கேலியத்தை ஜஸ்ட் கையில வச்சிருந்தாலே போதும். பிகாஸ் அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 35 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஓகே. ஸோ இட்ஸ் அரௌண்ட் 35. ஓகே. ஸோ நம்மளோட கேலியத்தை நீங்க கையில எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சர்லேயே அது மெல்ட் ஆயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே. நான் இப்போ சொன்னேன், மெட்டல்ஸ்ல என்ன பாண்ட் இருக்குன்னா, ஒரு மெட்டலுக்கும் இன்னொரு மெட்டலுக்கும் இடையில மெட்டாலிக் பாண்ட் இருக்கும். ஓகே. அந்த மெட்டாலிக் பாண்ட் மெட்டாலிக் பாண்டை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா, ஒரு மெட்டல், ஓகே, மெட்டல்னா அது ஏன் மெட்டலோட பிஹேவியர், ஒன் ஆஃப் த பிஹேவியர் என்னன்னா, மெட்டல் வந்து ஈஸியா எலக்ட்ரானை குடுத்துக்கிட்டு கேட்டயனா மாறிடும். ஓகே. எலக்ட்ரானை குடுத்துக்கிட்டு கேட்டயனா மாறக்கூடிய எபிலிட்டி இருக்கும். ஸோ இப்போ இந்த மெட்டல்ல இருந்து வெளியில வந்த இந்த எலக்ட்ரானுக்கு பேர் என்னன்னா, ஃப்ரீ எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, ஸோ இப்போ நான் ஒரு நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ஓகே. ஒரு ஒரு இடத்துல நிறைய மெட்டல் இருக்கு, மெட்டல் அயான்ஸ். ஓகே. மெட்டல் அயான்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து எலக்ட்ரான்ஸை கொடுத்துக்கிட்டு எப்படி இருக்கும், கேட்டயனா, சீக்கிரமா கேட்டயனா மாறிடும். கரெக்டா? ஸோ சீக்கிரமா கேட்டயனா மாறிடும். அப்படி கேட்டயனா மாறின மெட்டல் அயான்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு அலைன்டா இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மெட்டல் அயான்ஸுக்கு நடுவில் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படின்னா அங்கங்கே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது இப்படி மூவ் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, ஒரு க்ளூ மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ். ஸோ இங்கே இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ப்ளே ஆகும்னா, ஒரு க்ளூ மாதிரி ஆக்ட் பண்ணி மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கும். ஓகே. ஸோ மெட்டாலிக், இதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா மெட்டாலிக் பாண்ட். ஸோ இங்கே இதை ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லுவோம். மெட்டல் இருக்குல்ல, மெட்டலுக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல. ஓகே. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு மீனிங் என்னன்னா, அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் வந்து உட்காரலாம். கரெக்டா? ஸோ அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ மெட்டாலிக் பாண்டுக்கு the strength of metallic bond is decided by free electrons and holes. ஓகே. அதுதான் இங்க விஷயம். ஸோ நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மெட்டாலிக் பாண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ that's a main thing here. ஓகேவா? ஸோ மெட்டாலிக் பாண்ட் இது. இப்போ இங்க பார்க்கலாம், மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கண்டக்டர்னா என்ன சார்? நம்ம ஸ்கூல்ல பஸ் இருக்கு, பஸ்ல வந்து அங்கே இங்கேயுமா காசு கொடுன்னு கேட்டுட்டு போவாங்கல்ல, டிக்கெட் எடுப்பாரு, அவருக்கு அந்த கண்டக்டரா? ஸோ அதுவும் அவரும் கண்டக்டர் தான். இங்க கண்டக்டர்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இப்போ ஒரு ஒயர் எடுக்கிறேன், இந்த ஒயர்ல நான் என்ன பண்றேன், எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்றேன். எலக்ட்ரிசிட்டிங்கிறது என்ன, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ரைட்டா? நிறைய எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்றேன். ஓகே. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் இந்த டெர்மினல்ல நீங்க கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த டெர்மினல்ல வெளியில வரும். ஸோ அப்படி நடுவில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அந்த எலக்ட்ரான்ஸை தான் வழியே ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நல்லா பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய மெட்டல் ராட். ஓகே. இது மெட்டல் ராட்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மெட்டல் ராடுக்குள்ள என்ன இருக்குன்னா, உள்ள எலக்ட்ரான்ஸ், ஏன்னா மெட்டல்ஸ் தானே, மெட்டல் ராட்னாலே உள்ள என்ன இருக்கும், நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ். ஸோ நீங்க வெளியில இருந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ், ஸோ இங்க இருந்து கொஞ்சம் பேர் வரும்போது என்ன ஆகும், நம்ம
கிளாஸ் ரூமில் பெஞ்ச் இருக்கும், பெஞ்சோட ஒரு கார்னரில் ஒருத்தன் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்னரில் இருக்க வந்து கீழே போய் விழுவான் இல்லை, அதே விஷயம் தான் இங்கே நடக்கும். மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர். அதுக்கான காரணம் என்னன்னா மெட்டல்ஸ்கிட்டே ஆல்ரெடி நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை தவிர இன்னும் நீங்கள் வெளியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது நிறைய எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ ஒரு பக்கத்தில் நீங்கள் எலக்ட்ரானை டம்ப் பண்ண இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஒன்னொன்னா கீழே போய்கிட்டே இருக்கும், ஒன்னொன்னா எலக்ட்ரான்ஸ் கீழே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம மெட்டல்ஸை வந்து கண்டக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிகாஸ் தேர் இஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுலேயும் பெஸ்ட் கண்டக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சில்வர் அண்ட் காப்பர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில்வர் அண்ட் காப்பர் வந்து குட் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் புவர் கண்டக்டர்னு பார்த்துட்டிங்கன்னா லெட் அண்ட் மெர்க்குரி. ஓகே, லெட் அண்ட் மெர்க்குரி வந்து எப்படின்னா புவர் கண்டக்டராக இருக்கும். நெக்ஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ மேலே பார்த்தா அதே விஷயம் தான். ஓகே, குட் கண்டக்டர் ஆஃப் இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இப்போ நான் சொன்ன எலக்ட்ரிசிட்டி இங்கே இருக்குது. ஓகே, ஹீட். ஸோ நான் ஆக்சுவலி எலக்ட்ரிசிட்டி இங்கே இருக்குது. ஸோ மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நான் இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ ஹீட்டுமே அதே கான்செப்ட் தான். ஓகே, ஹீட்டுமே அதே கான்செப்ட் தான். எப்படி? இப்போ நீங்கள் இந்த பக்கத்தில் ஹீட் பண்ணுறீங்க. ஓகே, இந்த பக்கம் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? இங்கே இருக்கு இந்த ஒரு மெட்டல் ராட் ஒன்றுமே கிடையாது. நான் இந்த பக்கத்துலேருந்து ஹீட்டை நான் அப்ளை பண்ணுறேன். இந்த பக்கத்தில் ஜெகஜோதியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நான் தீயை இந்த பக்கம் எரிய வைக்கிறேன். அப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா கைனடிக் எனர்ஜி, எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி அதிகமாகி அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? இங்கேருந்து அங்கேயே மூவ் ஆக தோணும். இங்கேருந்து அந்த பக்கம் மூவ் ஆகி இங்கே நீங்கள் அப்ளை பண்ண ஹீட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு ஹீட் ஆகிடும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் போத் ஹீட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு முழு காரணியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் சோனரஸ். அப்படின்னா என்னென்னா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய எபிலிட்டி வந்து நம்ம சோனரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டல்ஸுக்கு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு எபிலிட்டி இருக்குது. அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? பிகாஸ் சவுண்டுங்கிறது என்ன? வைப்ரேஷன். ஓகே, ஒரு சப்ஸ்டன்ஸ் வைப்ரேட் ஆனால் அங்கே சவுண்டு. ஓகே, நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் க்ரியேட் பண்ணக்கூடிய வைப்ரேஷன்ஸை வச்சு தான் நம்ம சவுண்டு கேட்குது. கரெக்டாக? ஐம் ரைட்? ஸோ இப்போது மெட்டல்ஸ் மேலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது ஹார்ட் இன் நேச்சர். ரைட்டா? ஸோ ஹார்டாக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸை அது என்ன பண்ணணும்னா வைப்ரேஷனாக மாற்றிடும். ஸோ அது வைப்ரேஷன் ஆகும்போது பக்கத்தில் கூட ஏர் மாலிகுல்ஸும் வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த ஏர் மாலிகுல்ஸ் காதுக்குள்ளே நம்ம வரும்போது நமக்கு என்ன கேட்கும்? சவுண்டு கேட்கும். ஸோ நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால மெட்டல்ஸ் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் தான் நமக்கு சத்தத்தை உருவாக்குது. காட் இட்? ஸோ இதுதான் ரீசன். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸோடுக்கு அப்படியே ஆப்போசிட். மெட்டல்ஸ் எல்லாமே என்ன ஈஸியாக எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணக்கூடியது. ஆனால் நான் மெட்டல்ஸ் அப்படி கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணாது, எலக்ட்ரானை வாங்க ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரான் டோனர்ஸாக இருக்கும், நான் மெட்டல்ஸ் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணாதான் இருக்கும். ஜெனரல் கேஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் மேபி சாலிட்ஸாக இருக்கலாம், லிக்விட்ஸாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். அங்கே மெட்டல்ஸ் வந்து சாலிட்ஸாக தான் மோஸ்ட்லி இருந்துச்சு. ஜஸ்ட் சம் எக்ஸப்ஷன் இருந்துச்சு, பட் எனிவே மேஜராக சாலிட்ஸ். ஸோ சாலிட்ஸ்னு இங்கே நான் மெட்டல்ஸில் சாலிட்ஸ் எடுத்திங்கன்னா கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ். ஓகே, அடுத்து லிக்விட்ஸ் எடுத்திங்கன்னா புரோமின், கேஸஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸோட ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் சாஃப்ட். அங்கே ஹார்டுன்னு படித்தோம், இங்கே சாஃப்ட்னு படிக்கிறோம். பட் எக்ஸப்ட் டைமண்ட். ஓகே, இதுக்கான காரணம் என்ன? இங்கே டைமண்டில் 3 டைமென்ஷனல் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். ஓகே, அந்த மாதிரி ஒரு பாண்ட் ஜென்ரேட் ஆகும். ஓகே, முக்கோணம். ஓகே, முக்கோணவியல் வராது, முப்பரிமாண தமிழில் சொல்லுவாங்க, முப்பரிமாண பாண்ட் லைக் பிணைப்பு, முப்பரிமாண பிணைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது நம்ம இங்கிலீஷில் வந்து 3 டைமென்ஷனல் பாண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஜஸ்ட் 3 டைமென்ஷனல் கோவேலண்ட் பாண்ட். ஸோ அந்த டைமண்டில் அந்த மாதிரி ஒரு பாண்ட் ஜென்ரேட் ஃபார்ம் ஆகுறதுனால தான் அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸ் டு நாட் ஹாவ் லெஸ்டர். ஓகே, இப்படி மீனிங் என்னென்னா இப்போ நான் மெட்டல்ஸால் நம்ம ஷைன் ஆகலாம் முடியாது. ஆனால் எக்ஸப்ஷன் இருக்குது. என்னென்னா அயோடின். ஓகே, ஸோ நான் மெட்டலில் ஷைன் ஆகக்கூடிய எலிமெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அயோடின் சொல்லணும். நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் மெலியபிள். மெலியபிள்னா என்ன? சின்ன ஷீட்டை நம்மளால் மாற்ற முடியாது, ஒயராக மாற்றக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுவுமே இது கிடையாது. ஓகே, ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் டக்டைல். ஓகே, ஸோ ஒயராகவும் மாற்ற முடியாது, என்னால் தின் ஷீட் பேப்பராகவும் என்னால் மாற்ற முடியாது. என்னதான் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் பேப்பராக மாறாது. ஓகே, தின் ஷீட்டெல்லாம் மாற்ற முடியாது. நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். ஏன்னா மெட்டாலிக் பாண்ட் இருந்துச்சு. மெட்டாலிக் பாண்ட் இருந்தனால எனக்கு என்ன ஆயிடுச்சு? அங்கே எனக்கு
ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டியும் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டும் இருந்துச்சு. ஆனால் இங்கே எனக்கு ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகே, பிகாஸ் தே ஆர் நாட் ரெடி டு லூஸ் தேர் எலக்ட்ரான்ஸ் பிகாஸ் தே ஆர் நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எக்ஸப்ட் கிராஃபைட். ஓகே, ஸோ நான் மெட்டல்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து குட் கண்டக்டர்ஸ் கிடையாது. ஹீட்டையும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. பட் இங்கேயும் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் என்னன்னா கிராஃபைட். ஓகே, கிராஃபைட்டுங்கிறது என்னன்னா, நீங்கள் பென்சில் வச்சுருப்பீங்கல்ல, பென்சிலோட அந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒன்று இருக்கும். அது என்னன்னா கார்பனோட ஒரு அல்லோட்ரோப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அல்லோட்ரோப்பிங்கிறது வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், அந்த சாப்டர் போகும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கிராஃபைட், ஸோ கிராஃபைட்டில் என்ன இருக்கும்னா உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கிராஃபைட் ஏன் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுதுன்னா இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஓகே, அதுதான் காரணம். நெக்ஸ்ட், நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் சவுண்ட்ரஸ். சவுண்ட்ரஸ்னா என்ன? சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணாது. நான் மெட்டல்ஸ் ஹேவ் லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, அங்கே இருந்த மாதிரி மெட்டாலிக் பாண்ட் எல்லாமே இதில் கிடையாது. ஓகேவா, அந்த காரணத்தால தான் இங்கே பாயிலிங் பாயிண்ட்டும் சரி மெல்டிங் பாயிண்ட்டும் சரி கம்மியாகவே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த மெட்டல் which is the best conductor of heat. கொஞ்சம் முன்னாடி நான் பார்த்தோம் என்ன, அலுமினியம். ரைட்டா, am I right? சாரி, அலுமினியம் சில்வர் மாற்றி போட்டு, அலுமினியமில் சில்வர், ஏஜி, ஏஎல் கிடையாது, ஏஜி இங்கே தான் இருந்து மேலே தான் நான் பார்த்தோம். ஓகே, சில்வரும் காப்பரும் தான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இட்ஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சரி, பார்த்தாச்சா? சரி, நெக்ஸ்ட், which metal has very low melting point. பார்த்தோமா என்ன? கேலியம், இன்டியம், சாரி கேலியம் பார்த்தோம். ரைட்டா, கேலியம் அண்ட் மெர்க்குரி கூட இருக்கும், பட் ஜெனரலாக கேலியம். ரைட்டா, யா, கேலியம் ஹேஸ் வெரி லோ மெல்டிங் பாயிண்ட். அது முடிஞ்சு. நெக்ஸ்ட், does not react with oxygen even at high temperature. ஓகே, ஸோ இங்கே இருக்கிறதுல என்ன கேட்குறாங்கன்னா இன்னர்ட் மெட்டல் கேட்குறாங்க. they are asking inert மெட்டல்னா என்ன சார்? மற்ற எலிமெண்ட்ஸ் கூட அவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ஷனுக்கு போகாமல் இருக்கும் இல்லை, அந்த மெட்டல்ஸ் நம்ம என்னென்னு சொல்லணும்னா இன்னர்ட் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்னமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? அஃப்கோர்ஸ் சில்வர், கோல்டு. ரைட்டா, ஸோ சில்வர் அண்ட் கோல்டு அதுதான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட அட்மாஸ்பியர், ஓகே, ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணாது, ரியாக்ஷனுக்குள்ளேயே போகாது, ஈவன் ஹை டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சுருந்தாலும். ஓகே, நெக்ஸ்ட், மோஸ்ட் டக்டைல். ஓகே, இருக்கிற ரொம்ப மோஸ்ட் டக்டைல் என்ன? அந்த ஒயர் மாதிரி இழுப்போம் இல்லை, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு தான். ஓகே, ஸோ அவர் ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு வந்து மோஸ்ட் டக்டைல் எலிமெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். இவ்வளோ நேரம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்த்துட்டோம், நான் மெட்டல்ஸும் பார்த்துட்டோம். இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எடுத்திங்கன்னா ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் வித் ஆக்சிஜன். ஓகே, இப்போ ஆக்சிஜன் கூட ஒரு மெட்டல் ரியாக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ரைட்டா, ஸோ இப்போ மெக்னீஷியம் இருக்குது. மெக்னீஷியம் வந்து எரிய வைக்கிறேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். காற்றுல எரிய வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வெள்ளை கலர் ஃப்ளேம் ஒன்று வரும். ஏன்? மெட்டல்ஸ் கூட லைக் ஆக்சிஜன் கூட நம்ம மெட்டல்ஸை ரியாக்ட் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடியது என்ன இருக்குன்னா மெட்டல் ஆக்சைட்ஸ் கிடைக்குங்க பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் மெட்டல்ஸ் கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் மெட்டல் ஆக்சைடு. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்கு? மெக்னீஷியம் ஆக்சைடு தான் இந்த வெள்ளை கலர் ஃப்ளேம் ஆகிறதுக்கான காரணமாக இருக்குது. ஓகேவா, ஸோ பாருங்க, டூ ஆல் மெட்டல்ஸ் ரியாக்ட் இன் த சேம் மேனர். இங்கே கேள்விக்கான பதில் என்னென்னா, சார் நீங்கள் சொன்னீங்க மெட்டலும் ஆக்சிஜனும் சேர்ந்து மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. சரி, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இங்கே எல்லா மெட்டல்ஸுமே ஒரு போல ரியாக்ஷன் பண்ணுமா, இல்லை ஒரே மாதிரியான ப்ராடக்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஆல் மெட்டல்ஸ் do not react with oxygen at same rate. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எல்லா மெட்டல்ஸுமே வந்து ஒரே மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஓகே, ஸோ அதோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டல் ஷோஸ் டிஃபரண்ட் ரியாக்டிவிட்டிஸ் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதனால நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மெட்டல்ஸும் ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கார்டன் போகிறீங்க, ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுக்காக ஒரு பூ நல்லது இன்னொரு பூ மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா பூவும் எல்லாமே பூ தான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் மெட்டல்ஸ். பட் ஒவ்வொரு மெட்டல்ஸுக்கும் அதுக்கான சில பிஹேவியர்ஸ் இருக்கும், அதுக்கான ஒரு நேச்சர் இருக்கும்,
ஓகே. அதுக்கான ஒரு தன்மை ஓகே தமிழ்ல சொல்ல போச்சுன்னா தன்மை இருக்கும். அத பொறுத்து தான் வந்து அது ப்ராடக்ட்ட குடுக்கும். ஓகே. ஸோ சும்மா எடுத்து எல்லாமே வந்து ஒரே மாரிலாம் பண்ணாது. இப்போ ரோஜா எடுக்குறீங்க. ஒரு தோட்டத்துக்கு போய் ரோஜா அது ஒரு விதமான மணத்த குடுக்கும். மல்லிப்பூ அது இன்னொரு மணம். அதே மாரி இப்போ அ அவ அரளி ஓகே அரளிப்பூவும் அது ஒரு விதமான மணத்த குடுக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, வென் காப்பர் இஸ் ஹீட்டட். இப்போ காப்பர நான் ஹீட் பண்றேன். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன். ஓகே. ஏர்ல நான் ஹீட் பண்றேன். என்ன ஆகும்? ஆஃப் கோர்ஸ் ஹீட் பண்ணணும்னால எனக்கு ஆக்ஸிஜன் வேணும். ஸோ ஆக்ஸிஜன் கூட மெட்டல் சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? மெட்டல் ஆக்சைடு. அப்போ இங்க எனக்கு மெட்டல் என்ன? நான் காப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். காப்பர், ஆக்ஸிஜன். அப்போ எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஆக்சைடு என்ன இருக்கும்? காப்பர் ஆக்சைடு. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? காப்பர் ஆக்சைடு அண்ட் மறக்காம இந்த 2 போட்டுக்கோங்க. இது என்னன்னா இது ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ திஸ் 2 இஸ் நத்திங் பட் ஆக்சிடேஷன் நம்பர். Number of copper. Okay. Next, aluminum forms aluminum oxide. இங்க பாத்தீங்கன்னா அலுமினியமும் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் ஓகே ஹீட் பண்றீங்க. உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா Al2O3. ஸோ இந்த கெமிக்கல் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஏன் இப்படி போட்டிருக்காங்க? ஏன் இங்க மட்டும் இப்படி போட்டிருக்கு? இங்க ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி இருக்கு. மீனிங் என்னன்னா, இப்போ நான் காப்பர் ஆக்ஸிஜன் எடுக்கிறேன். இப்போ காப்பர்ல பார்த்துட்டீங்கன்னா, காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும்னா 2ஆ இருக்கும். ஓகே. ப்ளஸ் 2ஆ இருக்கும். அகைன் ஆக்ஸிஜன் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுவும் -2ஆ இருக்கும். ஸோ இப்போ 2 பக்கமுமே +2 -2 இருக்கனால நான் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? 1 இங்க 1. ஸோ கிராஸ் பண்றேன். என்ன ஆகும் உங்களுக்கு? CuO மாறும். காப்பர் ஆக்சைடா மாறிடும். ஸோ அதே மாதிரி அலுமினியம் ஆக்சைடு இருக்கிறேன். அலுமினியம் இருக்கு, ஆக்ஸிஜன் இருக்கு. அலுமினியம் வந்து என்ன? அலுமினியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா +3ஆ இருக்கும். அதே இது ஆக்ஸிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? -2. ஓகே. வேலன்சின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ -2 இங்க +3. ஸோ நம்ம கிராஸ் நீங்க இந்த 2ம் சேரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அலுமினியத்தோட வேலன்சி ஆக்ஸிஜனுக்கு போடுங்க. ஆக்ஸிஜனோட வேலன்சி அலுமினியத்துக்கு போடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Al2O3. ஓகே. ஸோ Al2O3 அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். அண்ட் மறக்காம நீங்க எக்ஸாம்ல இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் amphoteric oxide. Amphoteric oxide னா என்னன்னா metal oxides which react with both acids as well as bases. ஓகே. ஸோ இப்போ metal oxides இருக்கும். ஓகே. metal oxide என்ன பண்ணுவோம்? amphoteric oxide. ஸோ amphoteric oxidesனா metal oxides. ஓகே. இது ஒரு கைண்ட் ஆஃப் metal oxide. பட் அந்த metal oxides என்ன பண்ணும்னா ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகும், பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க ஆசிட், பேசஸ் அண்ட் சால்ட். ஸோ அதில் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஓகே மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து எப்படி ஆசிட், பேசஸ் இந்த 2 பேரு கூடயும் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய மெட்டல் ஆக்சைட்ஸுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த 2 பேர் கூடயும் ரியாக்ட் பண்ணி எனக்கு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு. ஸோ ஆக்சைடு என்ன ஆக்சைடு? மெட்டல் ஆக்சைடு. ஓகே. மெட்டல் ஆக்சைடு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் காப்பர் ஆக்சைடும் அலுமினியம் ஆக்சைடும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன? இது மெட்டல் ஆக்சைடு, இதுவும் மெட்டல் ஆக்சைடு. ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடு ஆசிட் கூட ரியாக்ட் ஆகியும் எனக்கு சால்ட்டை கொடுக்குது. அண்ட் இது பேஸ் கூட ரியாக்ட் ஆகியும் எனக்கு சால்ட்டை கொடுக்குது. 2 பக்கமுமே எனக்கு சால்ட் ஃபார்மாக இருக்குது. அப்போது இது என்ன மாதிரி டைப்பு? இந்த காம்பவுண்டுக்கு இது மெட்டல் ஆக்சைடு பட் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது, பேஸ் கூட ரியாக்ட் ஆகி எனக்கு சால்ட்டை கொடுக்குதுன்னா இதை நான் என்னென்னு சொல்லலாம்? ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? காட் இட்? கன்ஃபியூஷன் ஓவரா? ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு கேள்வி கேட்டால் 2 மார்க் வாங்கிடுவீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஸோ மெட்டல் ஆக்சைடு ஆர் insoluble in water but some of these dissolve in water to form alkali. ஓகே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்ம மெட்டல் ஆக்சைடு எடுக்கிறேன். ஓகே. மெட்டல் ஆக்சைடு எடுக்கிறேன். அது என்ன பண்ணுறேன்? இன்சாலிபிள் இன் வாட்டர். ஓகே. அந்த சம் மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்படி இருக்கும்? இன்சாலிபிள் வாட்டரில் கரையாது. இன்சாலிபிள் இன் வாட்டர். ஓகே. பட் சம் ஆஃப் திஸ் dissolve in water to form alkali. மெட்டல் ஆக்சைட்ஸ் பொதுவாக ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெட்டல் ஆக்சைட்ஸ் பொதுவாக தண்ணியில் கரையாது.
அப்படி கரைஞ்சிச்சு. ஓகே. சில மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்படி ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மெட்டல்ஸும் ஒவ்வொரு நேச்சர்ல இருக்கும். ஸோ சில மெட்டல் ஆக்சைட்ஸ் தண்ணீல கரைஞ்சு ஒரு காம்பவுண்ட குடுக்குது. ஓகே. அந்த காம்பவுண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, பேஸஸ். ஓகே. தண்ணீல கரைஞ்சு பேஸ் dissolve in water to form alkali. ஓகே. தண்ணீல கரையும் போது அது என்ன குடுக்கும்னா, நமக்கு பேஸஸ குடுக்கும். இது எல்லாமே பேஸஸ். ஓகேவா? ஸோ மெட்டல் ஆக்சைட் ஸோ மெட்டல் ஆக்சைடு எடுக்கிறேன். அந்த மெட்டல் ஆக்சைட் சிலது மட்டும் செலக்டிவா சில மெட்டல் ஆக்சைட்ஸ் மட்டும் தண்ணீல ரியாக்ட் ஆகி எனக்கு என்ன குடுக்கும்னா, ஐ அம் கெட்டிங் பேஸ். அண்ட் இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஜெனரலா பேஸஸ் வந்து தண்ணீல கரையாது. ஆனா, இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த பேஸஸ் வந்து எப்படின்னா, வாட்டர் சால்யுபிள். தண்ணீல கரையக்கூடிய பேஸஸா இருக்கு. அதனால இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, அல்கலின்னு பேர் வைக்கிறேன். Okay, so water soluble bases are known as alkali. Okay, so metal oxides are basic in nature. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கிடைக்க இந்த மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் இருக்குல்ல, நான் தண்ணியில போடும்போது அதோட உண்மையான நேச்சர் தெரியுது. ஸோ நான் மெட்டல் ஆக்சைடை தண்ணியில போட்டால் எனக்கு கிடைக்கக்கூடியது என்னவா இருக்குன்னா பேஸாக இருக்கு. இட் மீன்ஸ் மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்படி பேசிக் இன் நேச்சர். ஓகேவா? Got it? So next, metals such as potassium and sodium react so vigorously. Okay, they catch fire if they kept into open. ஸோ இப்போ நம்மளோட சோடியம். ஓகே, சோடியம் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மெட்டல்ஸை நீங்கள் ஓப்பன் ஏரில் வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம். ஓகே, சோடியத்தை நான் எடுக்கிறேன். சோடியத்தை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் ஏரில் வைக்கிறேன். ஏரில் என்னென்ன இருக்கும் சார்? ஏரில் வந்து ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், இதர பல வாயுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. கூடவே நம்ம இதை மறந்துடுவோம், என்ன, வாட்டர் வேப்பரை மறந்துடுவோம். ஸோ இந்த சோடியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ த ரியாக்டிவிட்டி பிட்வீன் தீஸ் டூ எலிமெண்ட்ஸ், தீஸ் டூ காம்பவுண்ட்ஸ் ஆர் மோர் ஓகே விக்ரஸ். ஓகே, ஸோ அது வந்து ஹைலி எக்ஸோதெர்மிக். இந்த ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஹைலி எக்ஸோதெர்மிக். அது என்ன சார் எக்ஸோதெர்மிக்னு கேட்டிங்கன்னா, ஹீட் வந்து ரிலீஸ் ஆகக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீட் ரிலீஸ் ஆகும். ஸோ ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா இப்போ சோடியமும் வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா நடக்கூடியது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது சார், சோடியத்தை நான் அப்போது எப்படியாச்சும் நான் தண்ணியையும் சோடியத்தையும் சேர விடாமல் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சோடியம் மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோடியம் அண்ட் நம்மளோட பொட்டாசியம், இந்த மெட்டல்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா நான் போலார் சால்வெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நம்மளோட இந்த கெரோசின். ஓகே, ஸோ நான் போலார் பிகாஸ் தண்ணிக்கும் என்னைக்குமே செட் ஆகுது. கரெக்டாக? ஸோ அதில் ஒரு கெரோசின்ங்கிறது என்ன, அதுவும் ஒரு எண்ணெய் தானே. ஸோ அப்போ அந்த கெரோசினில் நான் டிப் பண்ணி வைக்கிறேன். நம்ம கேட்குறோம் சார், ஈஸியாக ஃபயர் வருது, அப்போ எதுக்கு சார் நம்ம மறுபடியும் மண்ணெண்ணெயில் கொண்டு வைக்கணும், நம்ம அதே தண்ணியில் கொண்டு வைக்கலாமே. நல்லா நோட் பண்ணி பாருங்க, இங்கே சோடியம்ங்கிறது வந்து தண்ணியில் வச்சாதான் அது ஃபயர் பிடிக்கும். ஸோ கெரோசின் கூட அதோட ரியாக்ஷன் கிடையாது, போகாது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கெரோசினில் நம்ம சோடியத்தை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சோடியமும் சரி பொட்டாசியமும் சரி, அதை எப்போவுமே நம்ம எதில் மெயின்டைன் பண்ணுவோம்னா நம்ம கெரோசினில் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் திங். காட் இட்? காரணம் என்ன, சோடியம் வாட்டர் கூட ஒரு ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, வாட்டர் ப்ளஸ் பொட்டாசியம் ஆர் சோடியம் ஹைலி எக்ஸோதெர்மிக். அதனால தான் வாட்டருக்கும் இதுக்கும் கான்டாக்டே ஏற்படுத்தக்கூடாதுன்னா கெரோசினில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட், ஆனோடைசிங். ஓகே, ஆனோடைசிங்னா என்னன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஃபார்மிங் எ திக் ஆக்சைடு லேயர் ஆஃப் அலுமினியம். ஓகே, ஆனோடைசிங்கிறது என்னன்னா, இப்போ அலுமினியம் ஆக்சைடு எடுக்கிறேன். ஓகே, Al2O3 அலுமினியம் ஆக்சைடு. இந்த அலுமினியம் ஆக்சைடு இருக்குல்ல, இந்த அலுமினியம் ஆக்சைடு எங்கே டெவலப் ஆகும்னா, இப்போ நான் ஒரு மெட்டல் ராட், இஃப் ஐ ஹேவ் அ மெட்டல் ராட். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு மெட்டல் ராட் வச்சுருக்கேன். இந்த மெட்டல் ராடில் என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் போக, இது ஒரு அலுமினியம் மெட்டல் ராட். ஓகே, இந்த கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னா இதோட அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த அவுட்டர் சர்ஃபேஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலரான புதிய ஒரு காம்பவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நம்ம ஊரில் செம்பு பாத்திரத்தில் பச்சை கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே விஷயம் தான் இங்கேயுமே. இப்போது அலுமினியத்தில் ஒரு பர்டிகுலரான லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த பர்டிகுலர் லேயர் இருக்குல்ல, ஓகே, அந்த லேயர் தான் வந்து என்னென்னா நமக்கு அலுமினியம் ஆக்சைடாக இருக்குது. அந்த பர்டிகுலர் லேயர் தான் நமக்கு என்னென்னா அலுமினியம் ஆக்சைடு. ஸோ இந்த அலுமினியம் ஆக்சைடு தான் இங்கே மேலே ஒரு லேயராக இருக்கும். இந்த அலுமினியம் ஆக்சைடு இருக்குல்ல,
ஸோ இந்த அலுமினியம் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா, ஒன்ஸ் இதோட சர்ஃபேஸில் இது ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் அலுமினியம் இருக்குல்ல, அது அலுமினியமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ மறுபடியும் உள்ளே இருக்கக்கூடிய காம்பவுண்டை இது ஆக்சிடைஸ் பண்ண பார்க்காது. ஓகேவா. ஸோ சர்ஃபேஸில் ஒன்று Al2O3 மாறிடுச்சு. ஓகே. ஸோ அதனால இந்த லேயர் ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, உள்ள அலுமினியமாக தான் இருக்கும். அது ஃபர்தராக ஆக்சிடைஸ் ஆகி ஆர் எஸ்பெஷலி சொல்ல போயிடுச்சுன்னா கரோஷன் சொல்லுவாங்க. நம்ம இரும்பு துரு பிடிக்கிறது இல்லை, அதுவுமே வந்து ஆக்சிடேஷன் தான். ஓகே. ஸோ மேலே அவுட்டர் லேயர் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லேயர் ஓகே அலுமினியம் வந்து ஆக்சிடேஷன் ஆகாது. ரீசன் என்னன்னா, இந்த லேயர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. ஓகே. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆனோடைசிங்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அலுமினியம் ஆக்சைடு கோட் மேக்ஸ் இட் resistant to further corrosion. Okay, so this is the thing. Reaction of metal with water. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன சில மெட்டல் எப்படி சில மெட்டல்ஸ் வாட்டர் கூட ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருக்குது, ரைட்டா? அப்போ சார் எப்படி சார் அது ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். ஓகே. இப்போ சோடியம் வாட்டரில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு சோடியம் மெட்டல் ஆக்சைடு கிடைக்குது. கூடவே இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து எவால்வ் ஆகிற காரணத்தில் ஷார்ட் டைமில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகுறதுனால தான் அந்த 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 இடத்துல வந்து ஹைலி எக்ஸோதெர்மிக்காக அந்த ரியாக்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ மெட்டல் ஆக்சைடு எடுக்கிறேன். மெட்டல் ஆக்சைடு மறுபடியும் நான் வாட்டரில் போட்டால் எனக்கு என்ன ஆகும்னா மெட்டல் ஹைட்ராக்சைடாக மாறும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மெட்டல் எடுக்கிறேன். மெட்டல் நான் என்ன பண்ணுறேன், வாட்டரில் போடுறேன். என்ன ஆகுது, மெட்டல் ஆக்சைடு. அதே மெட்டல் ஆக்சைடை நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், வாட்டரில் போடுறேன். என்ன கிடைக்கும், மெட்டல் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். ஓகேவா. ஸோ மெட்டல் வாட்டர், மெட்டல் ஆக்சைடு வாட்டர், மெட்டல் ஹைட்ராக்சைடு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா. ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஸ்டீம் ஆன் மெட்டல். இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா ஸ்டீம். வாட்டர்னு சொல்லக்கூடியது என்னென்னா ஸ்டீம். ஸோ அப்போ நான் வாட்டர் என்னென்னு மென்ஷன் பண்ணலாம், கேஸ். ஓகே. ஸோ ஸ்டீம் வேப்பரில் இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரியாக்ட்ஸ் வெரி விக்ரஸ்லி வித் கோல்டு வாட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டாசியமும் சரி சோடியமும் சரி, ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், தே ஆர் ஹைலி எக்ஸோதெர்மிக் வென் தே ஆர் ரியாக்டிங் வித் வாட்டர். ஸோ பொட்டாசியம் வாட்டரில் போடுறேன், என்ன கிடைக்கும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அதே மாதிரி சோடியம் வாட்டரில் போடுறேன், சோடியம் ஹைட்ராக்சைடு. கரெக்டாக. ஸோ கூடவே வந்து எனக்கு என்ன ஜென்ரேட் ஆகும்னா H2 கேஸ். தென் ஹீட், பிகாஸ் இட்ஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஹைலி எக்ஸோதெர்மிக். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, லெஸ் வயலண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ரெண்டு எலிமெண்ட் வந்து ரொம்ப ஹைலி, ஓகே, ஹைலி வயலண்ட். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம். ஓகே. கால்சியம் வந்து லிட்டில் பிட். ஓகே. ஸோ கால்சியம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள், கால்சியம் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் தே ரியாக்ட் வித் ஸ்டீம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இது ஸ்டீம் கூட, ஓகே, கேஸ், ஸ்டீம், ஓகே, வாட்டர் வேப்பர். ஓகே. ஸோ வாட்டர் வேப்பர் கூட நான் ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். இங்கே பாருங்கள், H2O கேஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ அலுமினியம் அயனும் வாட்டர் வேப்பர் கூட ரியாக்ட் பண்ணால் அலுமினியம் என்ன ஆகும், அலுமினியம் ஆக்சைடு ஆகும், அயன் ஆக்சைடாக மாறும், Fe3O4 மாறும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, லெட், காப்பர், சில்வர் அண்ட் கோல்டு டு நாட் ரியாக்ட் வித் வாட்டர் அட் ஆல். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் எஸ்பெஷலி பார்த்துட்டிங்கன்னா இது என்ன, அல்கலி மெட்டல். கரெக்டாக, அல்கலி மெட்டல். கால்சியம் இது என்ன, எனக்கு அல்கலி எர்த் மெட்டல். அதே இது அலுமினியம் அண்ட் அயன். அலுமினியம் வந்து என்ன, இட்ஸ் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. அயன் வந்து டிரான்சிஷன் மெட்டல். ஸோ எனிவே அலுமினியம் வந்து போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல் அண்ட் அயன் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ எனிவே ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் வித் ஆசிட். சரிம்மா, இப்போ நான் மெட்டல்னா ஒரு ஆசிட், ஆக்சைடு, ஒரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனால் மெட்டல் ஆக்சைடு. இப்போ ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆனால் என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சால்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஒரு மெட்டலையும் சால்ட்டையும் ஒரு ஆசிடையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது சால்ட்டு ப்ளஸ் ஹைட்ரஜன். ஓகே. இங்கேயும் ஹைட்ரஜன் தான். இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் கேஸ் இஸ் நாட் எவால்வ்ட் வென்
a metal react with nitric acid. ஜெனரலா ஒரு ஆசிட், ஓகே, ஒரு ஆசிடையும் மெட்டலையும் ரியாக்ட் பண்ண வச்சீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகணும், கூட ஹைட்ரஜன் கேஸும் ஃபார்ம் ஆகணும். அப்போ அந்த எண்ணத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நைட்ரிக் ஆசிடையும் மெட்டலையும் ரியாக்ட் பண்ண வைப்போம். ஆனா நைட்ரிக் ஆசிட போட்டா மட்டும் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகாதுன்னா ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகாது. அதுக்கான காரணம் என்ன பாருங்க. HNO3 is a strong oxidizing agent. இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. HNO3 is strong oxidizing agent. அதனால நம்மளோட ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் எங்க நைட்ரிக் ஆசிட்ல எவால்வ் ஆகாது. நெக்ஸ்ட் மெக்னீசியம் அண்ட் மேங்கனீஸ் ரியாக்ட் வெரி டைல்யூட் HNO3 டு எவால்வ் ஹைட்ரஜன் கேஸ். சரி, HNO3 கூட ஜெனரலா நமக்கு என்ன ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகாது. ஆனா டைல்யூட் HNO3ல மெக்னீசியம் Mgன்னு அழைக்கக்கூடிய மெக்னீசியமும் மேங்கனீஸ், ஓகே, Mn சொல்லக்கூடிய மேங்கனீஸ் என்ன பண்ணும், ஹைட்ரஜன் கேஸை எவால்வ் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் the reactivity decreases in the order of magnesium, aluminum, zinc and iron. Okay, so இங்க பாருங்க ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுதுல, ஸோ அதோட அந்த ரியாக்டிவிட்டியோட ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. மெக்னீசியம் நல்லா ரியாக்ட் பண்ணும், நெக்ஸ்ட் அலுமினியம், ஸோ அதோட லீஸ்ட்டாக அலுமினியம், தென் ஜிங்க், அயன். ஸோ ரியாக்டிவிட்டி டிக்ரீசிங் ஆர்டர் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் காப்பர் டஸ் நாட் ரியாக்ட் வித் டைல்யூட் HCl. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். காப்பர் HCl கூட அவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், ஸோ மெட்டல் ரியாக்ட் வித் சொல்யூஷன் ஆஃப் அதர் மெட்டல் சால்ட். ஸோ ஒரு மெட்டலும் இன்னொரு மெட்டல் சால்ட்டும் எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் வித் சால்ட் சொல்யூஷன். ஓகே, ஸோ இங்கே ஒரு சால்ட் சொல்யூஷன் வச்சுருக்கோம், இங்கே இருக்கும் ஒரு சால்ட் சொல்யூஷனில் நான் ஒரு மெட்டலை நான் டிப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், ஒரு மெட்டலை ஒரு சொல்யூஷனில் நான் டிப் பண்ணி வச்சுருக்கேன். டைம் போக 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 எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் கேன் டிஸ்பிளேஸ் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு அயன் தானே, ஓகே, இங்கே ஒரு அயன் இருக்கும், அயன் ராட். ஓகே, ஸோ மெட்டல், அயன்னா மெட்டல் வைக்கிறேன், உள்ள நான் வைக்கிற சொல்யூஷன் எனக்கு என்ன, காப்பர் சல்ஃபேட், SO4, காப்பர் சல்ஃபேட் வைக்கிறேன். சரி, இப்போ டைம் போக போக எனக்கு என்ன ஆகும்னா அயன் இந்த காப்பரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காரும், FeSO4 மாறிக்கிட்டு ப்ளஸ் காப்பர் மெட்டல் வெளியில் வந்துடும். ஓகேவா. ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த விஷயம் தான் இங்கே நடக்கும். ஓகேவா. ஸோ ஒரு ரியாக்ஷன், ரெண்டு மெட்டல்ஸ் இருக்குது, இப்போது இந்த மெட்டல் நான் டிப் பண்ணுறேன், இது ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன், அந்த சொல்யூஷனில் ஒரு மெட்டலை நான் டிப் பண்ணுறேன், அந்த சொல்யூஷனில் ஒரு மெட்டல் அயான் இருக்கும், நான் டிப் பண்ண மெட்டல்லையும் ஒரு மெட்டல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் யார் மோர் ரியாக்டிவோ அவங்க சொல்யூஷனுக்குள்ளே போவாங்க. ஓகே, சொல்யூஷனுக்குள்ளே போவாங்க. லெஸ் ரியாக்டிவாக இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா மெட்டலாக மாறிடும். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காப்பரை விட அயன் மோர் ரியாக்டிவ். இப்போ ரியாக்டிவிட்டின்னு எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ரியாக்டிவிட்டின்னு எடுத்தீங்கன்னா அயன் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். அதுதான் இங்கே விஷயம். இதுதான் நம்ம ரியாக்டிவிட்டி சீரீஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கும், அந்த சீரீஸ் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ யார் மோர் ரியாக்டிவோ அவங்க லெஸ் ரியாக்டிவாக இருக்கக்கூடியவங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க. ஓகே, ஸோ இதான் இங்கே விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2, give the reason for the following. In a hydrogen gas is not evolved when most of the metals react with nitric acid. ரீசன் என்னன்னா கொஞ்சம் முன்னாடி பார்த்தது என்ன, HNO3 is a strong oxidizing agent. அதுதான் இங்கே ரீசன். ஸோ HNO3 ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன, it's a strong oxidizing agent. That's the reason. Next one, zinc oxide is considered as a amphoteric oxide. Okay, amphoteric oxide meaning என்ன, பிகாஸ் இந்த ஜிங்க் ஆக்சைடு வந்து ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகும், ஓகே, பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும். கரெக்டாக. ஸோ ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைட்னா இது ஒரு ஆக்சைட், ஆசிட் கூட ரியாக்ட் ஆகியும் சால்ட்டை கொடுக்கும், பேஸ் கூட ரியாக்ட் ஆகியும் சால்ட் கிடைக்கும். பார்ப்போமா. எஸ், வித் ஆசிட் என்ன கிடைக்குது, ஜிங்க் குளோரைடு. ஓகே, இப்போ HCl ஆசிட் கூட போடும்போது எனக்கு ஜிங்க் குளோரைடும், பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது எனக்கு என்ன ஆகும்னா சோடியம் ஜிங்க் ஆக்சைடு கிடைக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட், மெட்டல்ஸ் ஆர் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. எஸ், ரீசன் என்ன, தே ஹேவ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்.
they have free electrons. Presence of free electrons என்ன ஆகும், ஒரு மெட்டல் என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை பாஸ் ஆகும். ஓகே, presence of free electrons, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறனால தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு மெட்டலால் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட், ஸோ இப்போ ரியாக்டிவிட்டி சீரீஸ். ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ் வந்து கொஞ்சம் டஃப்பான மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரிக்கோடு வந்திருக்கேன். அது என்னென்னா, ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ அ கேர்லெஸ் ஜீப்ரா. ஓகே, ஸோ ப்ளீஸ் கால் மீ, please stop call me. Okay, please stop call me as zebra. Okay, careless zebra. Instead, try learning how copper saves gold. ஓகே, இங்கே விஷயம் என்னென்னா, இது வந்து நிமோனிக்ஸ். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸை படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ளீஸ் பொட்டாசியம், எஸ் ஸ்டாப் சோடியம், காலிங் கால்சியம், மீ மெக்னீஷியம், ஏ அலுமினியம், கேர்லெஸ் கார்பன், ஜீப்ரா ஜிங்க், இன்ஸ்டெட் அயன், ட்ரை டின், லேர்னிங் லெட், ஹவ் ஹைட்ரஜன், காப்பர், சேவ்ஸ் சில்வர் கோல்டு. தட்ஸ் இட். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பொட்டாசியம் மோர் ரியாக்டிவ் மெட்டல் அண்ட் கீழே வரீங்க கோல்டு. நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒன்று பார்த்தோமே, என்னது, காப்பருக்கும் அயனுக்கும். ஸோ நம்ம என்ன சொன்னேன், அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? எங்கே நம்மளோட அயன் எங்கே இருக்குது, அயன் இங்கே இருக்குது அயன். ஸோ அயன் இங்கே இருக்குது, காப்பர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டில் யார் மோர் ரியாக்டிவ், கீழேருந்து மேலே போக போக ரியாக்டிவிட்டி கூடுது. ஸோ அப்போ திஸ் பர்சன் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். கரெக்டாக நம்ம போட்டு அங்கே போட்ட ஆர்டர் கரெக்டாக இருக்கா? ஸோ ஒரு ரியாக்ஷனில் யார் எந்த மெட்டல் யாரை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான பதிலை நான் இதை வச்சு தான் நான் சொல்ல முடியும். ஓகேவா? காட் இட்? எஸ் ஆர் நோ? ஸோ தட்ஸ் இட். இப்போ நான் அதே மாதிரி கேட்குறேன். இப்போ இந்த ஆர்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி. இதே எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நான் மறுபடியும் பண்ணுறேன். இப்போது இதில் மெட்டல் ராடு வச்சுருந்தேன், அயன் ராடு. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா கோல்டு ராடு வைக்கிறேன். ஓகே, கோல்டு ராடு. இப்போது இங்கே நடந்த மாதிரி விஷயம் மறுபடியும் நடக்குமா? இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கான பதிலை நீங்கள் ரியாக்டிவிட்டி சீரீஸை பார்த்து எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ அயன் ராடுக்கு பதிலாக நான் இப்போ என்ன ராடு வச்சுட்டேன்னா கோல்டு ராடு வச்சுருக்கேன். ஸோ டெஸ்ட் டியூப் வச்சுருக்கேன். அந்த டெஸ்ட் டியூப்பில் நான் என்ன வச்சுட்டேன், ஒரு கோல்டு ராட். இந்த சொல்யூஷன் என்ன, காப்பர் சல்ஃபேட் தான். அதே காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இந்த ராட் என்னென்னா எனக்கு ஏயு. ஓகே, கோல்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஹவு தி மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரியாக்ட். இப்போ மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் எப்படி ரியாக்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ மெட்டல்ஸ் என்ன நேச்சர், எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணக்கூடிய நேச்சர். நான் மெட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸை வாங்கக்கூடிய நேச்சர் இருக்கிறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெட்டல் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அதோட ஆக்டேட். ஓகே, அதோட அவுட்டர் எலக்ட்ரான் இருக்குல்ல கான்ஃபிகரேஷன், அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். அதோட எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் ஷெல் இருக்குல்ல, அந்த ஷெல்லில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிளாக இருக்கும். அந்த கான்ஃபிகரேஷனாக நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக +1 +2 படிப்பீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோடியம் எடுக்கிறேன். சோடியம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் +2 படிப்பீங்க. ஸோ +1. நெக்ஸ்ட் குளோரின் எடுக்கிறேன். குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கினா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் ஆகும். ஸோ இந்த 2 பேரும் பார்க்குறாங்க. சோடியம் என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டு கேட்டையான மாறும். ஸோ ஒரு மெட்டல் என்ன மாறும்னா உங்களுக்கு கேட்டையான மாறும். அதே இது நான் மெட்டல் என்ன மாறும், எனக்கு ஆனியான மாறும். ஓகேவா? ஸோ ஒரு மெட்டல் கேட்டையானாவும் நான் மெட்டல் ஆனியானாவும் மாறும். ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? ஆர் யூ கைஸ் ஓகே வித் தட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சோடியம் குளோரைடு, இப்போ இது கேட்டையான், இது ஆனியான். ஸோ ஒரு கேட்டையானுக்கும் ஆனியானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரோ ஸ்டாட்டிக், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்களா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். ஓகே, ஸோ அந்த காரணத்தினால தான் இங்கே என்ன ஆகும், உங்களுக்கு அயானிக் பாண்ட் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அயானிக் பாண்ட் ஜென்ரேட் ஆகுதுக்கான பிரைமரி ரீசன் என்னென்னா மெட்டல் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும், ஆனியான் எலக்ட்ரான்ஸை வாங்கும். அண்ட் எலக்ட்ரான்ஸை கொடுத்தனால மெட்டல் கேட்டையான் ஆகும், எலக்ட்ரான்ஸை வாங்கினால நான் மெட்டல் ஆனியான மாறும்.
ஸோ ஒரு கேட்டையானுக்கும் ஒரு ஆனியானுக்கும் இடையில வரக்கூடிய அந்த பாண்ட், ஓகே, அந்த பாண்டை நம்ம என்னன்னு சொல்லணும், அயானிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனால வந்த பாண்ட். ஓகே, எலக்ட்ரோவேலன்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. எஸ், தெரியுதான்னு தெரியல, எலக்ட்ரோவேலன்ட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அயானிக் காம்பவுண்ட் ஆர் electrovalent compound. ஓகே, electrovalent compound. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மெக்னீஷியம் எடுத்துட்டிங்கன்னா மெக்னீஷியம் 2 எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரானை ஒரு குளோரின் வாங்கும், இன்னொரு எலக்ட்ரானை இன்னொரு குளோரின் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், MgCl2 அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா, தட்ஸ் இட். ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்டுங்கிறது என்ன, அங்கே ஒரு அயானிக் பாண்ட் எக்ஸிஸ்ட் இருக்கணும். அயானிக் பாண்டுங்கிறது என்ன, இட்ஸ் அன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 ஆப்போசிட் சார்ஜஸ். ஓகே, அது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் யார் யாருக்கு இடையில் நடக்கும்னா ஒரு கேட்டையானுக்கும், ஓகே, ஒரு ஆனியானுக்கும் இடையில் நடக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் தேர் ஹார்ட். ஓகே, பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், பிகாஸ் அங்கே அயானிக் பாண்ட் இருக்கிறனால ஒரு அயானிக் காம்பவுண்ட் ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், ஆஃப்கோர்ஸ் அங்கே வந்து ஸ்ட்ராங்கான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஹையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சாலிபிலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன, ஈஸியாக வாட்டரில் சாலிபிள் ஆகும். ஏன், இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அயான்ஸ். ஸோ அப்போ அயான்ஸ்னால் அதுக்கு சார்ஜ் இருக்கும். NaCl எடுக்கிறேன், NaClனா Na+Cl-. இப்போ நான் தண்ணியில் போடுறேன், வாட்டருமே வந்து என்னன்னா இட்ஸ் அ போலார் காம்பவுண்ட். ஓகே, போலார் காம்பவுண்ட்னா ஆக்சிஜன் மேலே பார்ஷியலாக நெகட்டிவ் இருக்கும், ஹைட்ரஜன் மேலே பார்ஷியலாக பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இந்த வாட்டருமே வந்து எப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் போலார் இன் நேச்சர். ஸோ இது போலாராக இருக்கிறனால இந்த காம்பவுண்ட் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அயான்ஸுக்கும் இந்த வாட்டர் மாலிகுலில் இருக்கக்கூடிய இந்த போலாரிட்டிக்கும், ஓகே, இந்த போலார் மாலிகுல்ஸுக்கும் இடையில ஒரு விதமான இன்ட்ராக்ஷன் வரும். அந்த இன்ட்ராக்ஷனை தான் நம்ம சால்வேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் சால்வேஷன் this ionic compounds are soluble in water. Okay, next conductivity னு பாத்தீங்கன்னா solid state. ஓகே, இப்போ நீங்க சோடியம் குளோரைடு எடுக்கிறீங்க, இந்த சோடியம் குளோரைடு பார்த்துட்டீங்கன்னா சாலிட் ஸ்டேட்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அயானிக் கிறிஸ்டல்ஸ் do not conduct electricity in solid state. ஓகே, சாலிட் ஸ்டேட்ல கண்டக்ட் பண்ணது. ஆனால் நீங்க மெல்ட் பண்ணிட்டீங்க, ஓகே, லிக்விட் ஸ்டேட்டை மாத்திட்டீங்க, இல்லை தண்ணியில் கரைச்சிட்டிங்கன்னா அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அது ஏன் பண்ணும், எதுக்கு பண்ணுங்கிறது எல்லாமே இந்த ஹையர் கிளாஸஸில் டீட்டெயில்டாக படிப்பீங்க. ஓகே, காட் இட். ஸோ நெக்ஸ்ட் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ஸோ மினரல்ஸுங்கிறது என்ன, ஸோ மினரல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எனக்கு ஒரு பர்டிகுலரான எலிமெண்ட் வேணும். ஓகே, ஒரு பர்டிகுலரான எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட் எனக்கு வேணும். ஓகே, அது நேச்சுரலாக எர்த்தோட சர்ஃபஸ், ஓகே, எர்த்தோட கிரஸ்ட் இருக்குல்ல, அந்த கிரஸ்ட்லேருந்து எனக்கு கிடைக்கிது. ஓகே, அந்த கிடைக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட், அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா மினரல்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ எர்த்துலேருந்து எனக்கு இப்போ என்ன வேணும், சில்வர் ஆக்சைடு வேணும்னு நினைக்கிறேன். சில்வர் ஆக்சைடில் சிலிக்கான் ஆக்சைடு எனக்கு வேணும். ஸோ கீழே மண்ணிலேருந்து சிலிக்கான் ஆக்சைடு எடுக்கிறேன். அஃப்கோர்ஸ் அதில் சிலிக்கான் இருக்குது, ஆக்சைடு இருக்குது, கரெக்டாக. ஸோ அப்போ அந்த நான் தேடுற ஒரு எலிமெண்ட் ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா அந்த மண், அந்த ஒரு பர்டிகுலரான டேர்ம், அந்த ஒரு பர்டிகுலரான பிளேஸ் நம்ம என்னென்னு சொல்லணும், மினரல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ த எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ், எனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் வந்து எர்த்தோட கிரஸ்ட்டில் எனக்கு எப்படி இருக்குதோ, ஓகே, அந்த ஃபார்மை தான் நான் என்னென்னு சொல்கிறேன், மினரல்ஸ்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நான் அமேசான் காடுகளில் போகிறேன். ஓகே, அந்த அமேசான் காடுகளில் ஒரு ஆறு ஓடுது. ஓகே, அந்த ஆறு ஓடுது, அந்த ஆறில் நான் என்ன பண்ணுறேன், உட்காந்து ஒரு அரிப்பை வச்சு சல்லடையில் அரிப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை வந்து சலிச்சுக்கிட்டு இருக்கேன். சலிக்க எனக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன கிடைக்குது, கோல்டு, தங்கம் கிடைக்குது. ஓகே, அந்த தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஜஸ்ட் சர்ஃபேஸ்லேருந்து எனக்கு கிடைக்குதா, பட் அது என்ன ஆகுனா எனக்கு இம்பியூராக இருக்குது, பட் ப்ராப்பராக இல்லை, இம்பியூராக இருக்குது. ஸோ அதை தான் நான் இங்கேருந்து நான் போய் அந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன், எடுக்கிறேன். ஸோ
நானா போய் அங்க நட்டு விதைய போட்டு வளர வைக்கல. ஓகே. ஆல்ரெடி இருக்குது. ஓகே. அங்க இருந்து நான் எடுக்கிறேன். பட் இம்பியூர் ஸ்டேட்ல எனக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. ஐ நோ தட் இது வந்து கோல்ட். ஓகே. இதுல நெறைய வந்து கோல்ட் இருக்கு. ஓகே. ஸோ இத நான் என்னன்னு சொல்றேன்னா, மினரல்னு சொல்றேன். ஓகே. ஸோ எனக்கு தேவைப்படக்கூடிய காம்பவுண்ட் எர்த் கிரஸ்ட்ல நான் எடுக்கும்போது அந்த அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்ல இருக்குதுல்ல, அத தான் என்னன்னு சொல்றேன், மினரல்னு சொல்றேன். ஆனா, இப்போ மினரலுக்கும் ஓருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இப்போ நான் அமேசான் காட்டுக்கு போன மாரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் எங்க போயிருக்கான்? ஆப்பிரிக்கன் காட்டுக்கு போயிருக்கான். அவனும் சல்லடைய வச்சு சலிச்சுக்கிட்டே இருக்கிறான். சலிக்கிறான். நான் 1 மணி நேரத்தில 1 கிலோக்கு மினரல் எடுத்துட்டேன். ஓகே. ஆனா அவன் சலிக்கிறான். சலிச்சு 1 ஹவர்ல 50 கிலோக்கு மினரல் அவன் எடுத்துட்டான். இங்கே நான் 1 ஹவர் சலிச்சு எனக்கு 1 கிலோ தங்கம் கிடைக்குது. ஓகே. ஏதோ ப்ராசஸ்லாம் பண்ணி தங்கத்த நான் எடுத்துட்டேன். ஆனா அவன் போய் அமேசான் காடுகள்ல எனக்கு 1 கிலோ கிடைச்சுச்சு. அவன் ஆப்பிரிக்கா காட்டுக்கு போய் 50 கிலோ எடுத்துட்டான். அவனும் அதே தான் பண்ணான். பட் என்ன அவன் எடுக்கக்கூடிய அந்த அந்த ரிவர் இருக்குல்ல, அந்த ரிவர்லேருந்து வரக்கூடிய அந்த மினரல்ல நம்ம தேடக்கூடிய அந்த தங்கத்தோட அளவுங்கிறது வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு. ஸோ இந்த 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 தண்ணி வருதுல்ல, அந்த தண்ணியிலேருந்து தான் நான் சல்லடை வச்சு எடுக்கிறேன். அந்த மினரல்லேருந்து நான் கோல்ட எடுக்கிறேன். கோல்டுலேருந்து எனக்கு 1 கிலோ கோல்டு. ஓகே. ஸோ இங்கேருந்து நான் ஒரு மினரல் போகுதுல்ல, இங்கேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ எனக்கு மினரல் கிடைக்குது. அந்த மினரல்லேருந்து எனக்கு 1 கிலோ கோல்டு என்னால உருவாக்க முடியுது. ஆனா, அதே மாரி தான் என் ஃப்ரெண்ட் போன ஆஃப்ரிக்கன் காடுலருந்து கிடைச்ச அந்த மினரல் இருக்குல்ல, அந்த மினரல்ல நான் என்ன பண்றேன், தங்கமா நான் மாத்தும்போது, எனக்கு என்ன ஆயிடுச்சு 50 கிலோவுக்கு தங்கம் கிடைக்குது. ஸோ இதுலயும் தங்கம் இருக்கு, அதுலயும் தங்கம் இருக்கு. ஆனா, அதுல தானே நெறைய தங்கம் இருக்கு. ஸோ நம்ம தேடக்கூடிய அந்த காம்பவுண்ட் எந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் மினரல்ல அளவுக்கு அதிகமான பெர்சன்டேஜ் இருக்கோ, அத நான் என்னன்னு சொல்றேன்னா, ஓர்ன்னு சொல்றேன். ஸோ அப்ப இதுலயும் எது ஓர்? 2மே மினரல் தான். 2லயுமே கோல்ட் இருக்கு. ஸோ நான் தேடுற எலிமெண்ட் வந்து கோல்ட். ஸோ அதுலயும் கோல்ட் இருக்கு, இதுலயும் கோல்ட் இருக்கு. ஆனா, இங்க தான் பெர்சன்டேஜ் ஆஃப் கோல்ட் அதிகமா இருக்கு. ஓகே. நான் தேடக்கூடிய எலிமெண்ட் அங்க தான் பெர்சன்டேஜ்ல அதிகமா இருக்கு. அதனால அது எனக்கு ஓர் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர். நெக்ஸ்ட் இப்போ இந்த மினரல்ல ஓகே மினரல்னா ஓர நம்ம பியூரிஃபை பண்ணணும் இல்ல. ஓகே. ஸோ அதை எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் ரியாக்டிவிட்டி. ஸோ ஓர்ல சில மெட்டல்ஸ் இருக்கும். ஓகே. சில மெட்டல்ஸ் வந்து என்ன ஹைலி ரியாக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி கிளாஸிஃபை பண்றாங்கன்னா ஹைலி ரியாக்டிவ், தென் மீடியம் ரியாக்டிவ், தென் லோ ரியாக்டிவ். ஹை ரியாக்டிவ் வந்து எலக்ட்ரோலைசிஸ் அதை நம்ம படிப்போம். ஓகே. எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி பியூரா மாத்துறாங்க. அதே இது மீடியம் ரியாக்டிவிட்டினா அதில் 2 இருக்கு. ஒன்று கார்பனேட்டட் ஓர் அண்ட் சல்ஃபேட் ஓர். கார்பனேட்டட் ஓர்னா கால்சினேஷன், சல்ஃபேட் ஓர்னா ரோஸ்டிங். ஓகே. ஸோ இது 2 டிஃப்ரெண்டான ஒரு ப்ராசஸ். அது போய்க்கிட்டு நான் ஃபைனலாக எனக்கு பியூரிஃபை பண்ணி எடுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் லோ ரியாக்டிவிட்டினா என்ன பண்ணுவோம், எலக்ட்ரோலைசிஸ் இந்த விஷயத்தை பண்ணி பியூர் மெட்டலாக மாற்றுறோம். அதுலேயும் இம்பியூராக இருந்துச்சுன்னா மறுபடியும் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி பியூராக மாற்றும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப். ஓகே. டு ஓர் வந்து இம்பியூராக தான் இருக்கும். ஸோ அந்த ஓர்லேருந்து நான் பியூரான மெட்டல் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ரியாக்டிவிட்டி சீரீஸ். ஓகே. ஸோ ஆக்டிவிட்டி சீரீஸ் அண்ட் ரிலேட்டட் மெட்டலாஜி. நம்ம ரியாக்டிவிட்டி சீரீஸ் பார்த்த மாதிரி தான் இங்கே ஒரு சீரீஸ் இருக்குது. என்னன்னா ஆக்டிவிட்டி சீரீஸ். இதில் என்ன சொன்னாங்கன்னா thus on the basis of reactivity we can group the metals into following 3 category. நம்ம ரியாக்டிவிட்டி பார்த்தோம் இல்லை. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அதே விஷயம் தான் இங்கேயுமே. பட் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா அதில் இருக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸை 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று என்ன, லோ ரியாக்டிவிட்டி. எஸ் இங்கே நம்ம பார்த்தது தான் லோ ரியாக்டிவிட்டி, ஹை ரியாக்டிவிட்டி, மீடியம் ரியாக்டிவிட்டி. அந்த ஆர்டர் தான். ஸோ லோ ரியாக்டிவிட்டி, மீடியம் ரியாக்டிவிட்டி, ஹை ரியாக்டிவிட்டி. ஸோ 3 விதமாக நான் பியூரிஃபை மெட்டலாஜியில் மெட்டலாஜிங்கிறது என்ன, அதை பியூரிஃபை பண்ணக்கூடிய மெத்தடாலஜி. ஓகே. மெத்தடாலஜி தான் மெட்டலாஜியில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லோ ரியாக்டிவிட்டி. ஓகே. ஸோ லோ ஆக்டிவ் சீரிஸ்னால் நான் கீழே இருக்குதுல்ல. ஓகே. ஸோ தட்ஸ் இட். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மெர்குரிக் சல்ஃபைட். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சின்ன பார்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ சின்ன பார் வந்து எதுக்கு ஓர்னா மெர்க்குரியோட ஓர். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஃபார் த 10th போர்டு எக்ஸாம். இந்த பாயிண்ட் ரொம்பவுமே முக்கியமான ஒரு பாயிண்ட். சின்ன பார் இஸ் அன் ஓர் ஆஃப் மெர்க்குரி. நெக்ஸ்ட் ஆக்சிஜன். ஓகே. ஆக்சிஜன் வச்சு ஹீட் பண்ணுறீங்க, ஏன்னா மெர்க்குரி ஆக்சைடாக மாறும். தென் ஆஃப்டர் தட் மெர்க்குரி ஆக்சைடை மறுபடியும் ஹீட் பண்ணுறீங்க, மெர்க்குரி உங்களுக்கு செப்பரேட் ஆகும், ஆக்சிஜன் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் காப்பர் விச் இஸ் ஃபவுண்ட் இன் காப்பர் சல்ஃபைட். ஸோ காப்பர் சல்ஃபைட்லேருந்து காப்பர் சல்ஃபைடில் குர்பிக் சல்ஃபைட் காப்பர் சல்ஃபைடு, சல்ஃபேட் இல்லை ஃபைடு.
ஸோ காப்பர் சல்ஃபைடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆக்சிடைஸ் பண்ணும்போது காப்பர் ஆக்சைடாக மாறுது. தென் ஆஃப்டர் தட் காப்பர் ஆக்சைடை மறுபடியும் காப்பர் சல்ஃபைடை வச்சு ஹீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு காப்பராக கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. மேபி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும், பட் மேக் இட் ஈஸி. ஓகே, ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அப்பப்போ ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஸோ நெக்ஸ்ட் மீடியம். ஓகே, மீடியம் ரியாக்டிவிட்டி இருக்கிறத வந்து 2 விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகே, ஒன்று என்னென்னா கார்பனேட் ஓர், இன்னொன்று சல்ஃபைட் ஓர். ஸோ இந்த கார்பனேட் ஓர் இருக்குல்ல, ஓகே, ஸோ கார்பனேட் ஓரை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹீட் பண்ணுவோம், பட் ஏரை கம்மியாக வச்சுருப்போம். ஓகே, ஹீட்டட் ஸ்ட்ராங்லி இன் லிமிட்டட் ஏர் சப்ளை. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா கால்சினேஷன். சார் இது எப்படி சார் ஞாபகத்தில் வச்சுக்கன்னா, இங்கேயும் கார்பனேட் சி, இங்கேயும் சி. ஸோ கார்பனேட்டட் ஓருக்கு என்ன ப்ராசஸ், கால்சினேஷன் ப்ராசஸ். அதே மாதிரி இங்கே வர சல்ஃபைடு ஓர். சல்ஃபைடு ஓர்னா இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தேன் Cu2S, இது எல்லாமே சல்ஃபைடு. ஓகே, ஸோ சல்ஃபைடு ஓர் ஆர் கன்வெர்டட் இன்டு ஆக்சைட்ஸ் பை ஹீட்டிங் ஸ்ட்ராங்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஏர். ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய கால்சினேஷனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ரோஸ்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அங்கே லிமிட்டட் ஏர் சப்ளை இருக்கும், ஆனால் இங்கே ஏர் சப்ளை அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ சல்ஃபைடு ஓருக்கு எக்ஸஸான ஏர் சப்ளை வேணும், பட் ஆக்சைடு ஓருக்கு கார்பனேட் ஓருக்கு எக்ஸஸ் ஆஃப் ஏர் சப்ளை கொடுக்கக்கூடாது, லிமிட்டட் ஏர் சப்ளை இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதே அதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோஸ்டிங்கோடது சல்ஃபைடு ஓர். ஓகே, ரோஸ்டிங்னா சல்ஃபைடு ஓர் என்ன, ஜிங்க் சல்ஃபைடு என்ன, ஓகே, ஜிங்க் ஆக்சைடு மாதிரியும். கால்சினேஷன் இங்கே பாருங்கள், ஜிங்க் கார்பனேட் அது என்ன பண்ணியிருக்கோம், ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ரோஸ்டிங்கில் ஆக்சிஜன் ஏர் இருக்கும், பட் இங்கே நீங்கள் ஏர் கொடுக்க முடியாது. ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் தென் reduced to corresponding metals by using suitable reducing agents such as carbon. ஸோ ஹீட் பண்ணி இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்க. ஓகே, ஆக்சைட்ஸாக மாற்றிட்டீங்க. ஆக்சைட்ஸாக மாற்றினதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கார்பன், ஓகே, இதை ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ கார்பனை வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். Okay, so that's it. Metals such as sodium, calcium, aluminum, etc. are used as a reducing agents because they can displace metals of lower reactivity from their compounds. Yes, இப்போ பார்த்தீங்கன்னா sodium, calcium and aluminum இருக்குல்ல, அந்த மெட்டல்ஸ்லாம் எப்படி, they are highly reactive, கரெக்டாக? ஸோ they are highly reactive. அதனால் என்ன பண்ணும், அதை விட கம்மியான ரியாக்டிவிட்டி இருக்கக்கூடிய மெட்டல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அது அந்த இடத்துல போய் உட்காரும். கொஞ்சம் முன்னாடி பார்த்தேன், ரியாக்டிவிட்டி சீரிஸ் பார்க்கும்போது பார்த்தா அதே விஷயம் தான். எக்ஸாம்பிள் MnO2, ஓகே, மேங்கனீஸ் ஆக்சைடு. ஓகே, மேங்கனீஸ் ஆக்சைடை அலுமினியம் கூட நான் ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுனா, அலுமினியம் மேங்கனீஸ் ஆக்சைடை ரிமூவ் பண்ணிவிட்டு அது போய் உட்காந்துரும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸோதர்மிக். எக்ஸோதர்மிக்னு மீனிங் என்னென்னா ஹீட் இந்த ப்ராசஸ் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அயன் ஆக்சைடு இருக்குது. அயன் ஆக்சைடில் நான் அலுமினியத்தை கூட ரியாக்ட் பண்ணாங்கன்னா அலுமினியம் அந்த இடத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு அயனை வெளியில் ரிலீஸ் பண்ணிட்டுரும். பிகாஸ் அலுமினியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அயன் வரும், அதுதான் காரணம். ஸோ இங்கேயுமே வந்து எப்படி எனக்கு தெர்மைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, ஹீட் எவால்வ் ஆகுது. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் டுவர்ட்ஸ் டாப் ஆஃப் த ஆக்டிவிட்டி சீரீஸ். ஓகே, டாப் ஆஃப் த ஆக்டிவிட்டி சீரீஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோடியம், மெக்னீஷியம், கால்சியம் ஆர் அப்டைன்ட் பை எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதை நான் 2 வேர்டாக நான் பிரிக்கிறேன். ஒன்று என்ன, எலக்ட்ரோ, இன்னொன்று என்ன, லைசிஸ். எலக்ட்ரோ மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி, lysis means breakdown. So electro means electricity, lysis means breakdown. So ஒரு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி ஒரு மாலிகுலை நான் உடைக்கிறேன், அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைசிஸ். அண்ட் இந்த எலக்ட்ரோலைசிஸில் நான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ நான் ஒரு வெசலை எடுக்கிறேன், அந்த வெசலில் நான் என்ன பண்ணுறேன், 2 பிளேட்டை நான் வைக்கிறேன். ஒரு பிளேட்டுக்கு பேர் என்னன்னா ஆனோட், இன்னொரு பிளேட்டுக்கு பேர் என்னன்னா கேதோட். ஸோ மறக்காமல் இதில் என்ன இருக்குன்னா செல்லு நீங்கள் போடணும். ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் என்னென்னா
இந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னா செல்லுன்னு சொல்லுவாங்க. செல் இட் மீன்ஸ் அங்கே அதுதான் பவரை கொடுக்கும். ஸோ இது பவரை கொடுக்கக்கூடியதான் செல். ஸோ இப்போ நான் இந்த செல்லை நான் வச்சுட்டேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்குது, இதோட மாடல் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த செல், இந்த செல் நான் பார்க்குறேன். ஸோ இதே செல்லு தான் இங்கே கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். அந்த பிக்சரில் இருக்க மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ செல், இந்த செல்லில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சின்ன லைன் இருக்குல்ல, அதான் நெகட்டிவும் பெரியது வந்து பாசிட்டிவ் சைன்லேயே இருக்கும். சின்னது நெகட்டிவ், பெருசு பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் சைடு இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து இதுக்கு பேர் என்னன்னா கேதோடுன்னு சொல்லுவாங்க. இந்த லைனை கேதோடுன்னு சொல்லுவாங்க. இந்த லைனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆனோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது கேதோட், இது ஆனோட். ஸோ இப்போ இந்த கேதோட் அண்ட் ஆனோட் இருக்குல்ல, அதில் என்ன நடக்கும்னா ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனோட் ஆக்சிடேஷன். கேதோடில் என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். ஸோ இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இது வந்து 12th நீங்கள் என்ன டீட்டெயிலாக படிப்பீங்க. லியோகர்னு வச்சுக்கோங்க. லியோகர். ஓகே, ஆர் லியோகர் ஒன்று. இன்னொன்று என்னென்னா ஆனாக்ஸ் ரெட் கேட். ஸோ மேலே இருக்கக்கூடிய லியோகர்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட் பாருங்கள். ஆனாக்ஸ் ரெட் கேட்னா ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும் அண்ட் ரிடக்ஷன் கேதோடில் நடக்கும். அதுதான் இங்கே விஷயம். ஓகே, ஸோ ஆனோடில் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷனுக்கு மீனிங் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இதை வாங்க லியோகர். லியோகருக்கு மீனிங் என்ன? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஓகே, ஸோ electron oxidation, gain of electron reduction. ஓகே, ஸோ இதான் இங்கே விஷயம். ஸோ லியோகர்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன், அதுதான் இங்கே விஷயம். ஸோ இப்போ ஆக்சிடேஷனில் என்ன நடக்கும்னா அந்த இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், இப்போ மெட்டல் இருக்குது. ஓகே, ஆக்சிடேஷன் என்ன நடக்கும்னா மெட்டல் எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டு மெட்டல் அயானா மாறிடும். ஓகே, அயானா மாறிடும், மெட்டல் அயானா மாறும். ரிடக்ஷனில் என்ன நடக்கும்னா மெட்டல் அயான் இருக்குல்ல, மெட்டல் அயான், அந்த அயான் இந்த எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கேருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு மெட்டலாக மாறும். ஸோ இதான் இங்கே விஷயம். நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு பக்கம், ஓகே, ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் பியூரான மெட்டல் வச்சிருப்பேன். ஓகே, இப்போ கேதோடு வச்சிருக்கேன். கேதோடில் வந்து என்ன வச்சிருப்பேன்னா இம்பியூர் மெட்டல் வச்சிருப்பேன். ஆனோடில் என்ன வச்சிருப்பேன்னா பியூர் மெட்டல். சரி மாற்றி போட்டேன். ஒரு பக்கம் பியூர் மெட்டல், பியூர் இல்லை, ஆக்சிடேஷன் நடக்கக்கூடிய இடத்துல நான் என்ன வச்சிருப்பேன்னா இம்பியூர் மெட்டல் வச்சிருப்பேன். இம்பியூர் வச்சிருப்பேன். ரிடக்ஷன் நடக்கக்கூடிய இடம் இருக்குல்ல கேதோட்ல என்ன வச்சிருப்பேன்? பியூரான மெட்டல் வச்சிருப்பேன். ஓகே, இன் பிட்வீன்ல ஒரு சொல்யூஷன், மறக்காம அந்த சொல்யூஷன் போட்டுருங்க. சொல்யூஷன் வச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ இதுதான் இங்கே இருக்கும். இங்கே இருக்குங்க பாருங்க. ஆனோட் இம்பியூர் மெட்டல் இருக்கும், கேதோடில் பியூர் மெட்டல். ஏன் சார் ஆனோடில் இது ஏன் இம்பியூர் மெட்டலை வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இங்கே இப்போ நான் ஒரு மெட்டல் வைக்கிறேன், என்ன? ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன வைக்கிறேன்? இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா இங்கேருந்து எனக்கு என்ன இருக்குன்னா இப்போ எனக்கு காப்பர் அயான் இருக்கு. காப்பர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அந்த காப்பர் என்ன ஆகும்? இம்பியூராக இருக்குது. இம்பியூராக இருக்குன்னா இதில் நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இம்பியூராக இருக்கனால இது என்ன ஆகும்?
ஒரு எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டு ஓகே ஒரு எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டு காப்பர் ப்ளஸ் அயான் இல்லைனா காப்பர் 2+ 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு காப்பர் 2+ அயானாக மாறுதுன்னு வச்சுப்போம். சரி அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு காப்பர் 2+ அயான் வந்துடுச்சு ரைட். சரி ஸோ வெளியில் போன ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துடுச்சு காப்பர் 2+ அயானும் இருக்கணும். சரி இப்போ வெளியில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இப்போ இந்த காப்பர் 2+ அயான் தண்ணியில் கரைஞ்சிருக்குல்ல. ஸோ டைம் போக போக இங்கே நிறைய காப்பர் 2+ அயான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஏன்னா நான் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய மெட்டல் எல்லாம் என்ன ஆகுது காப்பர் 2+ அயானாக மாறிக்கிட்டே இருக்குது காப்பர் 2+. ஸோ அப்படி காப்பர் 2+ அயான் வந்து இந்த சொல்யூஷன் அதிகமாக எனக்கு என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிட்டு மறுபடியும் என்ன ஆகும் இந்த மெட்டலில் அங்கங்கேயா காப்பராக வந்து ஒட்டிக்கும். ஏன்னா இந்த பிளேட்டு பக்கத்தில் போகும்போது எனக்கு என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள் ரிடக்ஷன் நடக்கும். ஸோ கேதோட் பிளேட்டுக்கு பக்கத்தில் போகும்போது எனக்கு என்ன ஆகும்னா அந்த மெட்டல் ஒரு எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிட்டு மெட்டலாக மாறும். ஸோ இங்கேருந்து அயானாக மாறுது மறுபடியும் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு இந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மெட்டலாக மாறுது. இதை வந்து நீங்கள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிங்கிற சாப்டரில் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் +2 வந்து டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகே ஸோ இங்கே நடக்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான். ஸோ காப்பராக மாறுது. ஓகேவா காப்பர் 2+ இங்கேருந்து காப்பர் 2+ மெட்டல் அயனாக மாறுது. அயனாக மாறின மெட்டல் மறுபடியும் இங்கே வரும்போது மறுபடியும் மெட்டல் பியூராக மாறுது. இன்பிட்வீனில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இது கூட இருந்த இம்பியூரிட்டிஸ் என்ன ஆகும்னா அப்படியே கீழே வந்து ஒதுங்கிடும். அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே கீழே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த ஆனோடுக்கு பக்கத்தில் அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே இருக்கும். இதை தான் நீங்கள் இங்கே டயக்ராமில் பார்ப்பீங்க. இம்பியூரிட்டிஸ் ஆர் ஆனோடு மட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னென்னா ஆனோடு மட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா ஆனோடு மட். ஓகேவா காட் இட் ஆர் யூ கைஸ் ஓகே வித் தட்? ஸோ இங்கே விஷயம் இதுதான். இப்போ எலக்ட்ரோலைட்டுங்கிறது என்னென்னா உள்ள நான் வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்குல்ல சொல்யூஷன், இந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் வந்து என்னென்னா எலக்ட்ரோலைட். மோஸ்ட்லி நீங்கள் என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெட்டல் தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும்னா எலக்ட்ரோலைட் எப்படி இருக்கும். இப்போ நான் காப்பர் தான் இங்கே எல்லாமே காப்பர் தான் யூஸ் பண்ணுறேன்னா அந்த எலக்ட்ரோலைட் எனக்கு எப்படி இருக்கணும் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனாக இருக்கணும். ஜஸ்ட் அந்த சொல்யூஷனில் மெட்டல் இருக்கணும், இந்த ரெஸ்பெக்டிவ் மெட்டல் அயான் இருக்கணும். ஓகே அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் தான் இருக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இங்கே இருக்கக்கூடிய சொல்யூஷன் உங்களுக்கு என்ன இருக்கும்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனாக இருக்கும். சொல்யூஷன் ஆஃப் மெட்டல் சால்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் புரிஞ்சா ஆன் பாசிங் கரண்ட் நான் கரண்ட் பாஸ் பண்ண எனக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்பியூர் மெட்டல் அயான்ஸ் எல்லாமே அயான்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு இம்பியூரிட்டிஸ் கீழே வரும். ஓகே அந்த இம்பியூரிட்டிஸ்க்கு என்ன பேர் ஆனோடு மட். ஸோ வெளியில் வந்து அயான்ஸ் வந்து மறுபடியும் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய மெட்டல் அயான்ஸ் ஓகே வெளியில் ரிலீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அதெல்லாம் சேர்ந்து இங்கே கேதோடு பக்கத்தில் போகும்போது என்ன ஆகும் ரிடக்ஷன் ஆகி மெட்டல் அயான்ஸாகவே டெபாசிட் ஆகிடும். ஓகேவா ஸோ தட்ஸ் அ திங். ஓகே ஸோ சாலிபிள் இம்பியூரிட்டிஸ் இங்கே விஷயம். ஏன்னா இப்போ இங்கே இம்பியூர் மெட்டல் லைக் ஆனோட் இருக்குல்ல அதுலேருந்து வரக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று என்னென்னா சாலிபிள் இம்பியூரிட்டிஸ், இன்னொன்று இன்சாலிபிள் இம்பியூரிட்டிஸ். சாலிபிள் இம்பியூரிட்டிஸ் என்ன ஆகும்னா அந்த சொல்யூஷன் இருக்குல்ல எலக்ட்ரோலைட் அது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும் கோ இன்டு த சொல்யூஷன். பட் இன்சாலிபிள் இம்பியூரிட்டிஸ் என்ன ஆகும்னா கீழே ஆனோடு மட்டா டெபாசிட் ஆகிடும். ஓகே ஆனோடு மட்டா டெபாசிட் ஆகிடும். நெக்ஸ்ட் கரோஷன். ஸோ ஆக்சுவலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஐ ஹோப் நீங்கள் இதுக்கான பதிலை நீங்கள் ஆல்ரெடி ஓகே இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஏபிசி ஓகே 3 இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இரும்பு துரு பிடிக்கும். ரீசன் என்னென்னா ஒரு இரும்பு கரோஷன் நடக்கணும். ஓகே இப்போ ரஸ்டிங் இங்கே இரும்பு துரு பிடிக்க நம்ம என்னென்னு சொன்னால் ரஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கரோஷன்ங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செஷனில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே ஸோ இப்போ கரோஷன் நடக்குது ஆர் ரஸ்டிங் நடக்கணும்னாலே ஒரு 2 இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. ஓகே 2 இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒன்று அங்கே வாட்டர் இருக்கணும், மாய்ஸ்சராக இருக்கணும். ஓகே நெக்ஸ்ட்டு அங்கே ஆக்சிஜன் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த கேஸ் எடுக்கலாம். ஓகே இந்த கேஸ் விட்டுருங்க. இங்கே ரஸ்டிங் நடக்குது. இங்கே பியும் சிலையும் வந்து உங்களுக்கு ரஸ்டிங் நடக்காது. அதுக்கான காரணம் என்னென்னா இங்கே பாருங்கள் இந்த ட்ரை ஏர்னு இருக்குது. ஸோ ட்ரை ஏர்னா பியில் ஓகே பி எடுக்கிறேன், பியில் சி எடுக்கிறேன். சியில் பார்த்துட்டிங்கன்னா ட்ரை ஏர் இட் மீன்ஸ் இன் சி ஓகே சியில் இது ஆப்சண்ட்டாக இருக்குது, வாட்டர் ஆப்சண்ட். சியில் எனக்கு என்ன இருக்குது சிங்கிற கேஸில் H2O ஆப்சண்ட்.
எப்படி சார் சொல்றீங்க? மாய்ஸ்சர் இதுல இல்ல. காரணம் என்னன்னா, நான் என்ன போட்டிருக்கேன்? அன்ஹைட்ரேட் கால்சியம் குளோரைட் போட்டிருக்கேன். ஆர் இதுக்கு பேர் என்னன்னா ட்ரையிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இத சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஏர் இருக்குல்ல, அந்த ஏர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை எல்லாம் இது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஓகே. எஸ்பெஷலி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய ஏர்லாம் என்ன? ட்ரை ஏர். ஸோ ட்ரை ஏர்ல நமக்கு ரஸ்டிங் ஆகாது. சரி அது ஓகே. H2 ஆப்சென்ட். இப்போ செகண்ட் கேஸ் சார் இங்க வாட்டர் இருக்கு சார். ஆனாலும் இங்க எனக்கு துரு பிடிக்கலையே சார். அப்போ எப்படி சார்ன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இங்க ரீசன் என்னன்னா எனக்கு ஏர் இல்ல ஆக்ஸிஜன் வரணும். ஓகே. ஆக்ஸிஜன் இங்க இல்ல. ஸோ பில ஆக்ஸிஜன் பற்றாக்குறை. ஓகே. சில பார்த்துட்டீங்கன்னா வாட்டர் பற்றாக்குறை. இந்த 2 காரணமும் இல்லன்னா நமக்கு ரஸ்டிங் நடக்கவே நடக்காது. ஸோ 2மே இருந்தா மட்டும் தான் நமக்கு ரஸ்டிங் துருப்பிடித்தல் நடக்கும். ஸோ இப்போ இந்த துருப்பிடிக்க தடுக்கிறதுக்கான வழி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 1 அயர்ன் பைப்புக்கு மேல பெயிண்ட்ட கோட் பண்றது. ஸோ அப்படி கோட் பண்றதுனால எனக்கு என்ன ஆகும்? வாட்டர் மெட்டலுக்கும் வாட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்டாக்ட்ட நம்ம கட் பண்ணிடலாம். இல்லன்னா இங்க இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்டாக்ட் லைக் மெட்டலுக்கும் இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்டாக்ட்ட கட்டுப்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஆயில் பீயிங் அப்ளைட் டு பைசைக்கிள் செயின் பிரிவென்ட் ரஸ்டிங். இதுக்கு எண்ணெய் நீங்க ஊத்துறீங்க. எண்ணெய் ஊற்றினா என்ன ஆகும்? வாட்டரால அங்க வந்து உட்கார முடியாது. ரியாக்ஷனுக்குள்ள போக முடியாது. ரைட்டா? ஸோ அது செகண்ட் பாயிண்ட். இப்போ 3 அயர்ன் ஷீட்ஸ் ஆர் கோட்டட் வித் ஜிங்க். இதுக்கு பேர் என்னன்னா கால்வனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல பார்த்துருப்போம். ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அயர்ன். கரெக்டா? ஸோ ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஜிங்க் அயர்னை விட ரொம்ப ரியாக்டிவா. ஓகே. ஸோ அப்போ ரஸ்டிங் நடக்க போகுது. எதுல ஃபர்ஸ்ட் நடக்கும்? யார் மோர் ரியாக்டிவோ அதுல தானே நடக்கும். ஸோ ஜிங்க்ல தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ரியாக்டிவிட்டி நடக்கும். லைக் ரஸ்டிங் நடக்கும். ஸோ இது வந்து ப்ராசஸ். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் நம்ம இந்த சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது. ஐ ஹோப் இந்த செஷன்ல உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரியலைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா உங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. அதை யூஸ் பண்ணி பயன் பெறுங்கள். ஓகே. ஸோ தட்ஸ் இட். See you on another session. Until then, your favorite chemistry educator Anish. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம நம்ம செஷனுக்கான ஓகே இந்த கிளாஸுக்கான அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணாதவங்க அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணிடுங்க. See you all on another session. Until then, your favorite chemistry educator Anish. Bye.